சரி, என் பெயர் ஆசிரியர் சதீஷ்குமார். இந்த பள்ளியில் வந்து மாணவ நல முதுநிலை உதவி ஆசிரியராக கடந்த 10 மாதங்களாக பணியாற்றி வருகின்றேன். சரி, இந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஏறக்குறைய 256 மாணவர்கள் இருக்கின்றனர். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து எல்லா சலுகைகளும் இந்த பள்ளியில் வழங்கப்படுகின்றது. அந்த வேளையில் பார்த்திங்கன்னா பள்ளியில் என்ன நடவடிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாணவர்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய அந்த கட்டொழுங்கு பிரச்சனைக்கான கருத்தரங்கு அது எப்போவுமே பள்ளியில் நடைபெற்று கொண்டே இருக்கும். அதனை அடுத்து மாணவர்கள் பாதுகாப்பான முறையில் பள்ளியில் எப்படி இருப்பது, எப்படி தங்களை பாதுகாப்பாக பள்ளியில் வைத்துக்கொள்வது அப்படி கூட சொல்லக்கூடிய ஒரு அந்த திட்டமும் பள்ளியில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து அந்த தூய்மை, பள்ளி தூய்மை இது போன்ற சில திட்டங்களும் அவ்வப்போது நடந்த வண்ணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா இணையங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இணையம் வந்து பாதுகாப்பான முறையில் எப்படி பயன்படுத்துறது, இந்த மாதிரியான திட்டங்களும் மாணவர்களுக்கு அமல்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது பார்த்திங்கன்னா தற்போது வந்து கல்வி அமைச்சர் சொல்லப்பட்டது வந்து மாணவர்கள் சாலையில் செல்லும்போது மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இது வந்து பள்ளி உறுதி செய்ய வேண்டும் அந்த பாதுகாப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டமும் பள்ளியில் நாங்கள் அமல் செய்துக்கிட்டு வரோம். இது பள்ளியில் நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஆகவே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வாகீசர் தமிழ் பள்ளியில் இந்த வாகீசர் தமிழ் பள்ளியில் மாணவர்களுடைய சூழ்நிலை வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையில் தான் இருக்கின்றது என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம். சார், இப்போ இந்த ப்ரோக்ராம் பற்றிலாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நடத்துறதுக்கு நிறைய சவால்கள் வந்து நீங்கள் எதிர்நோக்குவீங்க இல்லையா? அப்போ மாணவர்கள் குறைந்த பாடு இருக்குது, அப்புறம் நேர கட்டுப்பாடு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சவால்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி, பள்ளியில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு நமக்கு நிறைய சவால்கள் இருக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்து நடத்துறதுக்கு அவங்க வகுப்பறையை விட்டுட்டு வெளியே வரணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வந்து பிஞ்சிராமா, அதாவது வந்து இவங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வெளியிலேருந்து வந்து நம்ம கருத்தரங்கை வழங்குவதற்காக நம்ம ஆசிரியர்களை தேட வேண்டிய ஒரு சூழல் வரும் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் பணப்பிரச்சனை எடுத்துக்கிட்டால் அது எப்போதும் இருக்கிறது தான். ஏறக்குறைய அந்த பணப்பிரச்சனைகள்லாம் வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மூலமாக தீர்வு காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. மற்ற பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா மாணவர்கள் எம்எம்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே ஒவ்வொரு திட்டங்கள்லையும் நடுவில் அதாவது இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? ஓகே சார், மேலும் இந்த ப்ரோக்ராம்னால நிறையா நல்லது வந்து நடக்குது, மாணவர்களுக்கு நிறைய பயன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பயன்களை வந்து இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்கும் இன்னும் அதிகரிக்கிறதுக்கும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நடக்கும்போது இது இன்னும் 100 விழுக்காடு மாணவர்கிட்ட போய் சேரணும்னா கண்டிப்பாக வந்து பெற்றோர்களுடைய பங்கெடுப்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ பெற்றோர்களுடைய பங்கெடுப்பு, சமுதாயத்தோட பங்கெடுப்பு இருக்கும்போது இது இன்னும் இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து இன்னும் தெளிவாக மாணவர்கிட்ட போய் சேரும், பெற்றோர்கிட்டையும் போய் சேரும், பெற்றோர்கிட்டேருந்து மாணவர்கிட்ட அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 3 நபரும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டங்களில் ஈடுபடும் பொழுது இது இன்னும் பயன்பெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி.